நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பார்க்குற மாதிரி இருக்கும்னு கேட்க நிறைய கேள்விகள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. திரைப்படத்தில் ஒரு சிறப்பான கதாபாத்திரம். இந்த படத்துடைய படப்பிடிப்பு தளங்களில் இருந்த அனுபவத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு வீட்டு விழாவில் இருந்தால் என்ன உணவு இருக்குமோ அதை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருந்த இந்த படத்தின் இருதயராஜ் என்ற மிக சிறப்பான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிற எங்கள் பிரியத்திற்கும் பேரன்பிற்கும் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் தயங்காத இடம் கொடுக்கிற எங்கள் அன்பு அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அச்சுத்துறை மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேறு ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி வந்து கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை வந்து அதிகமாக வெளிப்படுத்துது ரவி சார். ஒரு சினிமாக்காரனாக உங்களுக்கு வந்து சினிமா வந்து உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்திடம் வேண்டுகோள் வைத்து சிங்கார மேடையிலே சிங்கக்குட்டி போல அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய குல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பு பசிபிக் பெருங்கடல் போல் பம்பு நிறைந்த குல்கந்த் குமார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சால் என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பனா இல்லாமல் மகனையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமாக தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் விரும்புவீங்கன்ற பெரு நம்பிக்கை. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் மாஸ்டருக்கு பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டருக்கு இன்னும் வரல, ஆண்டி வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் எம்எஸ் பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசில் பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ளார வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் இப்படி இருக்கும்போது அதை கதை வசன திரைக்கதையில் வந்து உமாபதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைமையில் கம்பம் ஷூட்டிங் ட்ரிபிள் ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னாப்படி இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் எடுக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவழி வேணும். அந்த மனவலிமை சுத்தமாக இல்லாமல் அந்த சேரில் முழுசாக உட்காராமல் அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் அப்படி ஃபயராக இன்றைக்கி இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டில், உமன் கேரக்டர் ஆர்டிஸ்டில் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்குறதில்ல. ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்திரஜா, நீ ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட்டு, நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் ராம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரதா, இப்போ எல்லாருக்கும் என்னுடைய சாவா சுந்தரேசன், அவர் சாரஸ் பேர் சொல்லலைன்னா கோச்சுக்குருவார் ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறையா பேசணும்.
நிறையா கேள்விகள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைமில் அந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு இந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. உமா, நீ உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்றது நான் கருதுகிறேன். அதை வந்து தமிழ்நாடு 10ஆம் தேதிக்கு மேலே சொல்லும். என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி, வணக்கம். ஆக்சுவலி கேள்வி கீழே இருந்து வந்துருக்கு. சொல்லுங்கள் சார். நீங்க படத்துல பொதுவா உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமா எளிமையா யாரோ ஒருத்தரை பார்க்கறது போல இருக்கும். இந்த TN 2026 தங்க நட்சத்திரம் இந்த திரைப்படத்துல உங்க கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பார்க்குற மாதிரி இருக்கும்னு கேட்குறாங்க. எல்லா அரசியல்வாதியும் கலந்துருப்பாங்க. மிக்சர் தான் அது. ஒரு பர்டிகுலராக வச்சோம்னா என்டர்டைன்மெண்ட். மிக்சர்னா நீங்க என்ன கேட்க கலந்த கலவனே மிக்சர்னா வேற எங்கேயும் போயிடாதப்பா. ஓ, இன்னையா பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேன்றீங்க. தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. கேளுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள். நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும் எதிர்காலம். அரசியல் ரீதியா கேட்குறாங்க. அரசியல் ரீதியாக தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது. நாமளா பேர் வச்சுட்டா தானே கெட்டதுன்னு. என்னன்னா எல்லாமே நல்லதானே தம்பி. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும். முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிற உங்களை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி.